கொலை நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் பற்றி பேசும்போது நமக்கு வணக்கம் கூட வைக்க சொல்லலை அப்படின்னு தான் தோணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் நடந்த அந்த ஒரு இதயம் தெரிக்கின்ற இதயம் ரணமாகி போகின்ற அந்த கொலை சம்பவம், காக்கி சட்டைகளுக்குள் மறைந்திருந்த கொலைவெறி எண்ணங்கள், கொலைவெறி தாக்குதலால் நடந்த அந்த கோர சம்பவத்தோட சின்ன ஒரு காணொளி இப்போ வெளியாகி பரவிட்டு இருக்கு. அதில் அடின்னு மாடு மாதிரி அந்த இளைஞனை சீருடை இல்லாத அந்த ஏவல் துறை, அந்த ரத்தம் குடிக்கும் ராகுலாக்கள், இன்னும் சொல்ல போனால் ரத்த காட்டேரிகள், காக்கி சட்டையில் ஒளிஞ்சு நடமாடிட்டு இருந்த ரத்த காட்டேரிகள் அடிச்சே அந்த இளைஞனை பாடாப்படுத்துகிற அந்த காணொளி கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்க. சேனல்ல வந்த போலீஸார் யாருமே யூனிஃபார்ம் போடல, லுங்கி கட்டிட்டு இருந்திருக்காங்க. டிஷர்ட் போட்டுட்டு, ட்ராக் பேண்ட் போட்டுட்டு, லுங்கியை கட்டிட்டு ஒரு வேனை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இப்படி ஒரு ரவுடி மாதிரி ஒரு பாருங்க. இதெல்லாம் என்ன சிஸ்டம் இது? ஒரு போலீஸா வரவங்க யூனிஃபார்ம் போட வேணாமா? அது மட்டும் இல்ல, இந்த தம்பியை எல்லாரும் இந்த 5 பேருமே கோவிலுக்கு பின்னாடி அவனை அடிச்சு கீழே தள்ளி செருப்பு காலையில நெஞ்சில உடம்புல எல்லா இடத்தையும் மிதிச்சிருக்காங்க. வாயில மிளகாத்தூளை போட்டிருக்காங்க. இதை நேரடியா பார்த்த சாட்சிகள் நம்மகிட்ட சொல்றாங்க. அந்த தம்பி வினோத் சொல்லியிருக்காரு, இன்னொரு தம்பி இருக்கிறாரு. இவ்வளவு கொடுமையான முறை இரவெல்லாம் தூங்க விடல. ஒரு 9.5 பவன் நகை காணா போச்சுன்ற பிடிச்சாங்க. ஒரு பையனை அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? நம்ம வீட்டு தம்பி இல்லை நம்முடைய அக்கா பையன் அந்த வயது இருக்கும், இல்லை சிலருக்கு இது தம்பி வயதாக இருக்கலாம், அண்ணன் வயதாக இருக்கலாம், மகன் வயதாக இருக்கலாம், எப்படி இன்னும் சிறு பிள்ளைகளுக்கு மாமா வயதாக இருக்கலாம். இப்படி நம்முடைய உறவுகளில் ஒருத்தராக கொண்டாடப்படக்கூடிய நம்முடைய உறவு ஒன்று காக்கி சட்டைகளின் வெறித்தனத்தால், என்ன சொல்கிறது, ரத்தம் குடிக்கின்ற அந்த மனப்போக்கால் இன்னைக்கு உயிரே இழந்து இன்னைக்கு அந்த குடும்பம் கண்ணீரில், அந்த தம்பி அவனுடைய பெற்றோர்கள் அந்த இதில் ஒவ்வொரு பேட்டிகள்லையும் கண்ணீர் வடிக்கின்ற அந்த காட்சிகளை நம்ம சொல்லும்போது நம்ம எங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம்? பூமியிலையா இல்லை நரகத்திலையா? நம்மளை ஆள்றது மனுஷங்களா இல்லை சாத்தான்களா? நம்மளை பேய்களின் பிடியில் சிக்கிட்டு இருக்கோமா இல்லை மனுஷங்க பிடியில் சிக்கிட்டு இருக்கோமா? சில நேரங்களில் நம்ம வாழ்றது பூமியா இல்லை சுடுகாட்டிலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு போகாமல் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா முதல்வர் இப்போ ஊரை கூட்டி துறைகளை கூட்டி துறைகளுக்கு நீங்கள் பெண்களை பாதுகாக்கணும், உடனடியாக புகார்களை எடுங்க, அவங்க நல்ல விதமாக நடத்துங்க, புகார் கொடுக்கக்கூடியவங்கள யாராக இருந்தாலும் நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? உங்களை பார்த்து பயம் எந்த துறைகளுக்குமே வரலையே. ஏன்னா நீங்கள் சரியில்லை, அரசு சரியில்லை, தலைவன் சரியில்லைன்னா வாழணும் இப்படி தான் ஆடிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு நேர்மையான அரசு இருந்தீங்கன்னா, நீங்கள் நேர்மையாளர் வம்சங்கள் வந்திருந்தீங்கன்னா, உங்கள் பரம்பரை நேர்மைக்கு பேர் போனால் தானே உங்கள் கைகள்லேயே நேர்மை வரும். ஆனால் உங்களுக்கு தெரியாத புரியாத ஒரு விஷயத்த நாங்கள் எதிர்பார்க்குறது தப்பு தான் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி நீங்கள் சரியில்லாமல் இருக்கும்போது உங்களுடைய பார்வையின் கீழ் இயங்குகின்ற துறைகளும் இப்படி தான் சல்லியாக மக்களை சல்லடையாக சலிச்செடுப்பாங்க. நீங்கள் ஒரு பக்கம் வரி கொள்ளை அடிக்கிறது, திட்டமாக தீட்டி எங்கள் பணங்களில் கொளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்னடானா பாதுகாக்க வேண்டிய சட்டத்தின் மூலமாக எங்களை ரவுடிகள்கிட்ட இருந்தும், கொலைகாரர்கள்ட்ட இருந்தும், திருடர்கள்ட்ட இருந்தும், இல்லை பகைஞர்கள்ட்ட இருந்தும் காப்பாற்ற வேண்டிய இந்த கூட்டம் அதுவே பேய்களா மாறி, அதுவே சைக்கோக்களா மாறி, அதுவே சோம்பீஸா மாறி, அதுவே ரத்த காட்டேரிகளாக மாறி எங்களுடைய ரத்தத்தை ருசி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஏன் தடுக்க முடியாதுன்னா உங்களால் முடியாது. நீங்கள் ஏற்கனவே எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் பண்ண அக்கப்போர், நீங்கள் காட்டின எதிர்ப்போட வீரியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்படியே ஆகாசத்துக்கும் பூமிக்குமா குதிச்சிங்க. நாங்கள் வந்தால் அப்படியே எடப்பாடி கொடநாடு எஸ்டேட் வழக்கில், அடுத்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில், இன்னும் பொள்ளாச்சி வழக்கு, இந்த எல்லா வழக்குக்கும் காரணகர்த்தாவாக இருந்த எடப்பாடி அப்படியே நாங்கள் வந்தால் அடுத்த மாதமே தூக்கில் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தேர்தல் அறிக்கை இருந்தது. ஆனால் என்ன வச்சுக்கிட்டீங்க? எப்படி அண்டர் கண்ட்ரோலோ அதே மாதிரி நீங்கள் அதிமுக பாசகவோட அண்டர் டீலிங் வேற. அதனால நீங்கள் வீராவேசமாக அப்படியே டயலாக் டெலிவரியெல்லாம் உங்ககிட்ட நல்லா தான் இருக்கும், ஆனால் செயல்பாட்டில் இருக்கவே இருக்காது. ஏன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செய்வீங்க. வாய் மட்டும் என்ன செய்யோம்னா நாங்கள் அதை செஞ்சிருவோம், நாங்கள் நேர்மை, எடப்பாடியார் இனிமேல் நடமாட முடியாது, அதிமுக அமைச்சர்கள் எல்லாமே ஜெயிலில் தான் இருப்பாங்க, அதிமுகவில் ஒரு கவுன்சிலர் கூட வெளியில் நடமாட முடியாது, அந்த அளவுக்கு நாங்கள் நேர்மையாக அவங்க தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் இதை விட அதிகப்படியாக ஊழல் செய்யறது எப்படி அப்படின்னு நீங்கள் திட்டம் போட்டது தான் மிச்சமே தவிர, அதுக்கு உங்கள் மூளையை செலவிட்டது தான் நேரமே தவிர வேறு எதுவும் இல்லை. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய காவல் அதிகாரிக்கு நீங்கள் பதவி உயர்வு வழங்கி அழகு பார்த்தாங்க. இன்றைக்கும் கொடநாடு எஸ்டேட் வழக்கை கிடப்பில் போட்டு இதுக்கு காரணகர்த்தாவாக யூகிக்கக்கூடிய ஆளை சுதந்திரமாக நடமாட விடுற ஆள். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எப்படி உங்களை எந்த வார்த்தைகளை வர்ணிக்கிறதுல, ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பொல்லாத வார்த்தைகளும் உங்களுக்கு பொருந்தும்.
இப்போல்லாம் நீங்கள் வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களோட இதே லாக்அப் டெத்துக்கு அப்படியே என்னமா பதாக பிடிச்சதாகட்டும், கனிமொழி அவர்கள் மாஸ்கிலேயே வரைபடமாக வரைஞ்சி அவங்களோட உள்ள குமுறில் கொட்டினதாகட்டும், ஊரடங்கு காலத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓடோடி போய் நின்று அந்த வீட்டில், எல்லாமே சல்சாப்பு வேலைகள் தான். எல்லாமே தேர்தலுக்கு முந்தைய முன்னோட்டங்கள் தான். நீங்கள் போடுறது எல்லாமே உங்கள் ட்ரெய்லரெல்லாம் பட்டு பக்காவாக இருக்கும். சில படங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பிச்சுக்கிட்டு போகும், உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி உங்கள் ட்ரெய்லர், இந்த தேர்தலுக்காக நீங்கள் போடுகின்ற நாடக ட்ரெய்லர் இருக்கு இல்லையா, அது பயங்கர பட்டு ஸ்பீடாக பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அரியணை ஏறின பிறகு தான் தெரியும் நீங்கள் எதிர்கட்சிக்கு கூட உங்களை வைக்கக்கூடாது, நீங்கள் அதுக்கு கூட லாயக்கில்லை அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று, இதே அதிமுக ஆட்சியில் நடந்த அத்தனை அகோரங்களுக்கும் நடந்த அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் இதே மாதிரி லாக்அப் டெத் ஆகட்டும், இல்லைன்னா ஒவ்வொரு வழக்கு, கொடநாடு வழக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் எல்லாம் பொறுமை தள்ளுனா உங்களுடைய அண்டாக்கள், ஜால்ராக்கள், சிங்சாங்கெல்லாம் இப்போ வாயை மூடிட்டு இருக்காங்களே, என்ன பெரிய சிப்பா போட்டு தச்சிட்டாங்களா, இல்லை ஊசி வச்சு எல்லாரும் தச்சு வச்சுட்டாங்களா, இல்லை நீங்களே கூப்பிட்டு ஒவ்வொரு வாயையும் தச்சு விட்டுட்டீங்களா, ஒன்றுமே தெரியல. அப்படியே இல்லை ஏதாவது பெரிய அல்வாவா கிண்டி எல்லாரும் வாயிலையும் அடைச்சிட்டீங்களான்னு தெரியல. வாயை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. செம்புலும் கரும்புலமாயிடுச்சு, பரோட்டா வீச்சு, பரோட்டா போட போயிடுச்சு. இன்னொருத்தர் புரூடாஸா விட்டுட்டு தள்ளுறவங்க எல்லாம் எங்களுடைய அரசு எப்படி என்றாலும் தண்டனை வாங்கி கொடுத்து விடும், அப்படியா இப்படியா. ஒரு நேர்மையான அரசுல இது நடக்கக்கூடாது. முதலாவது, என்னைக்கோ அங்கொன்னும் இங்கொன்னும் இயற்கையை மீறி என்ன நல்லாட்சி கொடுத்தாலும், என்ன நல்ல மனசோட ஆண்டாலும் இயற்கைக்கு மீறி நடக்கும் சில அசம்பாவிதங்கள். அதுக்கு வந்து யாரும் பொறுப்பேற்க முடியாதே தவிர, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கவே கூடாது. ஒரு நல்லாட்சியில் பயம் இருக்கணும். இதை செய்கிறதுக்கு காவல்துறைக்கு இந்த துணிகரம் வந்தது எதனால்? இந்த செஞ்ச இந்த காக்கி சட்டைகளுக்கு இந்த துணிச்சல், இந்த என்ன சொல்கிறது, மன தைரியம் வந்தது எதனால்? நீங்கள் சரியில்லை. நீங்கள் சரியாக இருந்தால் அவங்க பயந்துருப்பாங்க. இன்றைக்கி இதை செஞ்சால் நம்ம வேலை பறிப்பேரும், நம்மளை தூக்கில் போட்டுருவாங்க, ஆயுள் தண்டனை உட்படுத்தப்பட்டுருவோம், நாம் வந்து திருப்பி நம்ம பிள்ளை குட்டிகளோட பார்க்கவே முடியாது, ஐக்கியமாக முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா? இந்த இதில் வந்து இந்த சம்பவத்தில் ஒரு மேலிடத்தோட தூண்டுதலில் நடந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த நகையை பறி கொடுத்த அம்மணிக்கும் மேலிடத்துக்கும் ஏதோ உறவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஒன்று, இந்த காவல்துறைக்கு மென்டல் ப்ரெஷராக இருக்கணும், இல்லை பைத்தியக்காரத்தனமாக இருக்கணும், இல்லை சைக்கோக்லா மாதிரி இருக்கணும், இல்லை மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்களா, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதுக்குள்ளே போய் பைத்தியங்களாக ஆகி இதை செஞ்சுருக்கணும், இல்லை மேலிடத்தோட தூண்டுதலில் இதை பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டில் எதுக்காக செஞ்சாலும் தப்பு தானே. எப்படி நீங்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்களே நீங்கள் உயிரை பறிப்பீங்க? இப்போ இதை பேசுகிறதுக்கு ஒருத்தருக்கும், அதுலேயும் கையை பசஞ்சிக்கிட்டே பெரிய மீசை வச்சுக்கிட்டு அப்படி வார்த்தைகள் தேடி பேசுவார் நக்கீரன் கோபால் அவர்கள். அவரை காணவே காணோம். அவரோட பிஏ ஒருத்தர் உண்டு, தாமோதரன் பிரகாஷ், அவரை எங்கே காணோன்னு சொன்ன உடனே நேற்று ஒரு காணொலியில் எச்சி மென்னு விளங்கி இந்த திருடன் எப்படி பேசுவான், அது மாதிரி மாட்டிக்கிட்டவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் உள்ள ஒன்று இருக்கும், வாய் ஒன்று சொல்லும், அப்போ அவன் வந்து எப்படியெல்லாம் எச்சி முழுங்கி பேசுவான், எப்படி கண்ண உருட்டுவான், அவன்கிட்ட இருந்து என்ன வார்த்தைகள் வெளியில் வரவே வராது. யோசிச்சு எப்போவுமே அதே அதிமுகவில் உள்ள உண்மையான அக்கப்போர்கள், உண்மையான குற்றங்களை சொல்லணும்னா வாய் அப்படி மேலேயும் கீழேயுமா போய் அப்படி அந்த எதிர்த்தரப்பில் இருக்க ஆட்களே அடிக்க போகிற மாதிரி அவனு பயங்கரமாக அப்படி அந்த குற்றத்தை அடுக்கும்போது ரொம்ப உற்சாகத்தில் சொன்ன மாதிரி பொங்கி உருண்டு இன்னைக்கு இதில் ஒன்று பார்த்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஆள் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இதுக்கு திமுக தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறவன்னா ஏதோ எல்லாரும் கேட்டுருவாங்களே, எல்லாரும் இப்போ நம்ம தலையை உருட்டுறாங்களே அப்படிங்கிறதுக்காக கடமைக்கேன்ட்டு ஒரு பேச்சு பேசிட்டு நான் செஞ்சுட்டப்பேன், என் கடமையை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போறாப்புல தாமோதரன் பிரகாஷ். இன்னும் நிறைய உருட்டுன்னு உருட்டுறவங்களெல்லாம் காணவே காணோம். இதை பற்றி என்ன பேச எதை பேச அப்படின்னு தெரியாமல் திகைச்சு போய் வார்த்தை கிடைக்காம எல்லாமே எடப்பாடியாருக்காக செலவிட்டாங்க. எல்லா வார்த்தையும் எடப்பாடிங்கிற குற்றம் ஒரு குற்ற ஆட்சி புரிந்த எடப்பாடியாருக்காகவே நிறைய வார்த்தைகளை செலவிட்டதுனால இவங்களுக்கு இப்போ வாயிலிருந்து எதுவுமே வரல. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை இடி கைது பண்ணிட்டு போகும்போது ஓடோடி வந்து நின்னாரு ஒருத்தர். இப்போ கண்ணதாசனே வந்து விடுன்னு நம்ம ராகம் பாடினாலும் அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரில. யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா, கோமாலகி மேலே கிடக்குறாரா, இல்லை வந்து ஏதாவது இது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போய் பாதை தெரியாமல் அமேசான் காடில் பாதை தேடிட்டு இருக்காரா, காணாமல் போயிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு யாராவது ஏபிஎஸ் கார்பஸ் மனு போட்டு தான் இப்போ மனித உரிமை ஆணைய திமுக சிங்சாங் கண்ணதாசன் அவர்களை கண்டுபிடிக்கணும், அப்படிதான் இருக்குது. அதுக்கு ஓடோடி வந்து நின்னவர் ஒரு குற்றவாளி, ஊழல்வாதி, கோடிகளில் வந்து வேலை வாங்கி தரேன் ஏமாத்தினா ஒரு குற்றவாளிக்காக ஓடி வந்து நின்ன திமுக கண்ணதாசன் இப்போ என்னடானா காணவே காணோம். இவர்கள்லாம் இந்த கண்ணதாசன் இந்த மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இது வரைக்கும் எத்தனை மனுக்களுக்கு இவர் தண்டனை வாங்கி கொடுத்தாரு விசாரிச்சு?
ஒன்றும் கிடையாது, எதுவும் செய்ய மாட்டாங்க, எல்லாமே கடப்பில் தான் இருக்கும். அதுவே ஆளுங்கட்சிக்கு ஒன்றுனா அப்படி ஓடி 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 வந்து நிற்பாங்க. அதுவும் யார்? திருடர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் பக்கபலமாக வந்து நிற்பாங்க. மனிதர்களுக்கோ சாமானியர்களுக்கோ இவர்கள் கைகளும் எந்த ஆணையும் பிறப்பிக்காது, இவங்க கண்கள் பார்க்காது, இவர்கள் வாய்கள் விசாரிக்காது, எதையுமே செய்ய மாட்டாங்க. சல்சாப்பு வேலை பண்ணுறதுல மட்டும் சரியா அவங்க வந்து தூங்கி முடிச்சுட்டு போய் சம்பளம் வாங்கிட்டு உட்காரதுல சரியா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த புனித போராளிகளை பற்றியும் பேசியே ஆகணும். அதாங்க நம்ம சினிமா துறையில் இருக்காங்க. எப்பா அதிமுக ஆட்சியில் படம் ஓடுதோ இல்லையோ, இவங்க ட்விட்டர் பதிவு ஓடுன்னு ஓடும். அந்த மாதிரி பதிவுகளை பதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்கே நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணாலும் மைக் கிடச்ச உடனே அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் என்ன அக்கப்போர் நடந்தது, என்ன குற்றம் நடந்தது, அவங்க பொய்யா சொல்லலை, உண்மைதான். அதிமுக செய்யாத குற்றத்தை பேசலை, செஞ்ச குற்றத்தை தான் பேசினாங்க. அதிமுகவின் அவலத்தை தான் சுட்டி காட்டினாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் திமுக அப்படின்னோன்னா வாயடங்கி போகிறீங்க? அன்னைக்கு துப்பாக்கி சூட்டுக்கு கொதித்தெழுந்தவங்க எத்தனை பேர்? சித்தா, சூர்யா, விஜய் சேதுபதி, அப்புறம் வந்து பாசிசத்துக்கு எதிராக ஜோதிகா, அது இதுன்ட்டு தங்களை வந்து ஒரு பெரிய போராளிகளாக காட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உண்மையிலே அவர்கள் ஒரு நடிகர்கள் தான் அப்படிங்கிறத காட்டினாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேராப்பில் அவருடைய மனைவி கிருத்திகாவின் மேற்பார்வையில் நடக்கின்ற சிவப்பு அரக்கன் பூதம் தங்களை வந்து சுவாகா பண்ணிடும், நம்மளை வந்து பிழைக்க விடாது, நம்முடைய படங்களை ஓட விடாது, நம்மளைய படங்களுக்கு தடை விதிச்சிரும், நம்மளும் இதோட சோழியை முடிச்சு தள்ளிடும், நமக்கு டப்பு வராது, நம்மளால் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற சம்பாத்தியத்தின் மேலே அந்த என்ன சொல்கிறது வருமானத்தை இழந்து விடுவோம் அப்படிங்கிற பயத்தில் இன்றைக்கி பேசாமல் இருக்காங்க. அதே அதிமுக ஆட்சியில் இந்த பயம் இல்லை. அவங்க நீல பூதத்தையும் வச்சுக்கல, பச்சை பூதத்தையும் வச்சுக்கல, வெள்ளை பூதத்தையும் வச்சுக்கல. அதனால் அன்னைக்கு வந்து தைரியமாக சொன்னாங்க. இன்றைக்கி அந்த தைரியம் இல்லை. ஏன்னா வருமானம் பாதிக்கும் அப்படின்னு. அதனால தான் என்றைக்குமே கூத்தாடிகள் நடிகர்களை நம்புறதுங்கிறது அட்டர் வேஸ்ட்டு. அது புரிஞ்சா புதுசாக ஆரம்பித்த நடிகருக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். இவங்க பின்னாடி நிற்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. என்கிட்ட கூட ஏதோ ஒரு பதிவில் ஒருத்தர் வந்து பதிவில் கமெண்ட்டில் பார்த்தேன், நீங்கள் வந்து அது சீமான் வந்து ஜெயிக்கவே மாட்டார், நீங்கள் தாவிகா விஜயுடன் கைகோருங்கள். நாளும் கிடையாது. அது வேணா அண்ணன் தம்பி பாசத்தில் அண்ணனோட தலைமையேற்று அவர் வந்தால் அது வேற விஷயம், அதை பற்றி பிரச்சனை. ஆனால் ஒரு நாளும் தமிழ் தேசியத்தை விட்டு நடிகரின் பின்னாடி போகக்கூடிய மாய பிம்ப உலகத்தில் நான் இல்லை. இந்த சினிமா கவர்ச்சியில் திளைக்கின்ற மூளை கெட்ட வர்க்கங்கள் நான் இல்லை. இயற்கையிலே எங்களுடைய வளர்த்த விதமும் அப்படி தான், நான் புரிஞ்சுக்கிட்ட விதமும் அப்படி தான், நான் பார்த்த விதமும் அப்படி தான். பதவி முகத்தில் பண ஆசையில் வரக்கூடிய நடிகனை நம்பி ஏமாற ஆட்கள் நாங்கள் இல்லை. ஏற்கனவே டுட்டு போட்டுட்டு இன்றைக்கி வாய மூடிட்டு இருக்க பிரகஸ்பதிகளை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது என்ன லட்சணத்தில் செயல்படுவாங்கன்னு. இது கடையில் நம்பி தமிழ்நாட்டை கொடுத்தோம்னா அதுக்கு பிறகு அது காமராஜரோ யாரோ ஐயா சொன்ன மாதிரி தான், நடிகன்ட்ட கொடுக்குறீங்களா, நடிகன் கொண்டு போய் எவ்வளோ கொடுப்பான்னு நமக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கதை போகுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் தமிழ் தேசியத்தின் பால் தான் நிற்போம். மக்களுக்காக ஓடுகின்ற ஒரு தலைவன் அவ்வளோ அவமானத்தின் மத்தியிலையும் ஓடி 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 இந்த அதிகாரத்தை அடைஞ்சி எளியவர்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிட முடியாதான்னு துடிக்கிற தலைவன் பின்னாடி தான் நிற்போமே தவிர கண்டிப்பாக நடிக்கிற தலைவன் முன்னாடி நாங்கள் நிற்க மாட்டோம். ஆக இந்த புனித போராளிகள் மறைந்து விட்டார்கள். இந்த அதிமுக ஆட்சியில் குய்யோ முய்யோன்னு கத்துன பத்திரிகை வாடகை வாய்கள் ஒளிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சேனலில் உட்காந்து அதிமுகவை கடிச்சு கொதறிட்டு திராவிடத்தை தூக்கி பிடிச்ச அத்தனை வாடகை யூடியூப் சேனல்கள், அதை நடத்துகிற அந்த சமூக பொய் போராளிகள், சமூக ஊடகவியலாளர்கள் கிடையாது, அவங்க சமூக பொய் ஊடுருவலாளர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு காணாமலே போயிட்டாங்க. இருந்தாலும் இறுதியாக நீதிபதி அவர்களை நாம் நம்புகிறோம். ஏன்னா நீதிபதிகள் மிகுந்த காட்டமாக இதை விடுறதா இல்லை. என்னதான் திமுக போய் அங்கே வந்து சோப்பு போட்டாலும் உங்களுக்கு அரசு வேலை தரோம், இதை இப்படியே விட்டுருங்க, உங்களுக்கு இவ்வளோ லட்சம் தரோம் அப்படின்னு பேசினாலும் நீதிபதிகள் இதை விடுறதா இல்லை. நாம் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வந்து இந்த வழக்கை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி இப்போ 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 5 பேர் தான் கைது பண்ணியிருக்குன்னு கேள்விப்படுறேன். 6வது ஆளை தப்பிக்க விட்டாங்களா இல்லை 6 பேரும் கைது பண்ணிச்சா நமக்கு தெரியலை. இந்த 6 பேரையும் இத்தோட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நீதிபதி அவர்களே காட்டமாக சொல்லியிருக்காங்க. வெறும் காட்டமாக சொல்லாமல், வெறும் கருத்துக்களை மட்டும் சொல்லாமல், வெறும் மனக்குமுறலை சொல்லுகின்ற இடத்தில் நீதிபதிகள் கிடையாது. ஐயா நீதிபதிகள் அவர்களே உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். சாமானியர்களாக நாங்கள் அதிகாரமற்ற மக்கள் தான் பொறுமை தள்ளுவோம், ஆற்றாமையை கொட்டி தள்ளுவோம், இப்படி கிடைக்கிற தளத்தில் புலம்பி தள்ளுவோம், காதில் ரத்தம் வர அளவுக்கு திருப்பி திருப்பி பேசுவோம். ஆனால் நீங்கள் அதிகாரம் கொண்டவர்கள், நீங்கள் நியாய தீர்ப்பு நீதிங்கிறது உங்கள் கையில் சட்டப்படி இருக்குது. நீங்கள் தாராளமாக யாருக்கும் பயப்படாமல் ஆணைகளை பிறப்பிச்சு தீர்ப்பை வழங்கி உங்களுக்கு தண்டனை என்னவோ, இவங்க கொலை தான் பண்ணியிருக்காங்க, ஒரு உயிரை 6 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 6 பேரையும் நீங்கள் அதுக்கு என்ன தண்டனையோ அதை நீங்கள் உடனே பிரகடப்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த குற்றத்துக்கு தூண்டுகோலாக அமைஞ்ச அந்த மேலிடம்னு ஒன்று இருந்தால் அதையும் கண்டுபிடிச்சி, நீங்கள் படிக்காத சட்டம் இல்லை,
நீங்கள் உபயோகிக்காத மூளை நலவும் கிடையாது. எல்லாம் மதிநுட்பம் நிறைஞ்சவர். சும்மா நீதிபதி ஆகிறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம்லாம் கிடையாது. எல்லாம் அப்படியே காவல்துறை சார்ஜ் ஷீட்டில் இருக்கிறது தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னும் கிடையாது. காவல்துறை சொல்கிறது தான் எஃப்ஐஆர் வழக்கில் அப்படின்னும் கிடையாது. நீங்களும் குறுக்கு விசாரணை பண்ணலாம். நீங்களும் சில ஆணைகளை பிறப்பித்து எனக்கு இப்படி தோணுது இதை செய்யுங்க அப்படின்ட்டு நீங்கள் வேற ஒரு கோணத்தில் இந்த வழக்குகளை எடுத்துகிட்டு போய் அந்த மேலிடத்தை கண்டுபிடிக்கலாம். இப்படி எல்லா வித என்ன சொல்கிறது அனுபவங்களும் அறிவும் சட்டமும் நீதியும் உங்கள் கையில் இருக்குது. அதை தூங்க விட்டுறாதீங்க, அதை உறங்க விட்டுறாதீங்க, இன்னொன்று அதை புதைச்சிடாதீங்க. இந்த 6 பேரோட இந்த வழக்கு நிற்கக்கூடாது. உண்மையிலே மேலிட தூண்டுதல் இருந்தால் அந்த மேலிடத்தையும் மேலே அனுப்புறதுக்குள்ள எல்லா வழியையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இல்லை வயிறறிஞ்சு சொல்கிறோம், நீங்களும் இப்போ ஒருவேளை இப்படி இந்த சட்டத்துக்கு முன்னாடி இந்த 6 பேரும் தப்பிச்சு அந்த மேலிடமும் தப்பிச்சுன்னா இவங்க வழக்கில் போலியாக எழுதியிருக்காங்க இல்லையா, வலிப்பு செத்து போயிட்டாரு, நெஞ்சு வலி வந்திருக்கும் ஒரு வேலை இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் அது வரட்டும். அப்படியே அதே மாதிரியே வலிப்பு அவங்களே அடிச்சுக்கிட்டு மேலே போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான். வேறு வழி இல்லாமல் வயிற்றறிச்சலில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது மட்டும் இல்லை, மூச்சுக்கு 300 தடவை மைக்கு முன்னாடி பேட்டியை கொடுத்து அடுத்தவங்களை எள்ளி நகையாடுறது, அடுத்தவங்கள உதாசீனமாக பேசுறது, அடுத்தவங்கள ஒரு மாதிரி எகத்தாளமாக பேசுறது, நக்கல் நையாண்டி பண்ணி ஒவ்வொருத்தரும் இவங்கள கேள்வியால் லாக் பண்ணால் அதுக்கு ஒரு மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிற மாதிரி ஊனா மேயர் பிரியாவுக்குரிய வேலையும் சேர்த்து செய்கிற அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எங்கே போனார்னே தெரியல. ஏன்னா இது அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட வழக்கு, கோயிலில் நடந்த சம்பவம், கோயில் சம்மந்தமான வழக்கு. இது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு கோயில் நடந்த சம்பவம். இப்போ சேகர் பாபு அவர்கள் எந்த கடுகுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியல. இப்போ மற்ற போராளிகள், மனித உரிமை ஆணையம், இன்னும் பெரிய பெரிய பயங்கரமான சேகுவராக்கள்லாம் அமேசான் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க, வழி தெரியாமல் முழிக்காங்க. சேகர் பாபு அவர்கள் பயந்து போய் பதில் சொல்ல தெரியாமல் கடுகு வாங்கிட்டு போய் கடுகுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியலை. இதுக்கு முழுக்க முழுக்க சேகர் பாபு அவர்களும் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும். ஏன் ஊனா எல்லாரையும் பதவி விலக சொன்னால் சேகர் பாபு பதவி விலகுனாதான் என்ன? நீங்களாம் இருந்து என்ன சாதிக்க போகிறீங்க? அறநிலையத்துறையில் வசூலில் கோயிலுக்கு வசூலாகிற அந்த காசுகளை உங்கள் பாக்கெட்டில் போடுறது தான் மிச்சம். அதை தாண்டி நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? இந்த 4 வருஷத்தில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து நீங்கள் சாதிச்சது தான் என்ன?